ரொம்ப சீரியஸாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்த பையன்கிட்ட போயிட்டு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டேன். அவன் வந்து பிரெட் பீஸா வேணும்னு சொன்னான். சரி செஞ்சிடலாங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது வந்துட்டு நம்மகிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கேப்சிகம், கார்ன், அதுக்கப்புறம் டொமேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம், பன்னீர், உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கலாம். கூட வந்து கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் தூள், அதாவது மிளகுத்தூளும் உப்பும் தேவையான அளவு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் லைட்டாக ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தவாவில் ப்ரெட்டு வச்சுட்டு கீ இல்லைன்னா பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் வச்சுட்டு ரொம்ப டாஸ் பண்ண வேணாம். அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி பீஸா சாஸ் எடுத்திருக்கேன். பீஸா சாஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் வீட்டில் பண்ணது தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. டொமேட்டோ கெச்சப்பில் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் லைட்டாக ஃப்ரை பண்ணால் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக ரொம்ப டக்குன்னு வந்து ஒரு பீஸா சாஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி சீஸ் ஸ்லைஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து திருவி கூட போட்டுக்கலாம். ஸோ எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ரெட் பீஸா ரெடிங்க. இது வந்துட்டு நல்லா ப்ரெட் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என் பையன்கிட்ட கேட்கலாம் வாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கு. தேங்க்யூ.